ஒரு ஆராய்ச்சி பயணத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எதுன்னு கேட்டா அது முதல் அடி எடுத்து வைக்கிறதுதான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பயணத்தோட மிக முக்கியமான முதல் படி ஒரு தெளிவான சிக்கல் அறிக்கைய உருவாக்குறது தான். இன்னைக்கு அந்த கலைய எப்படி ரொம்ப சுலபமா கத்துக்கலான்னு தான் பார்க்க போறோம். நிறைய ரிசர்ச்சர்ஸ் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய சுவத்துக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை நோக்கி போறதுங்கிற குழப்பம்தான் அது. அந்த முதல் தடைய எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம். ஒரு பெரிய டாபிக்ல இருந்து நாம மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய, ஆராயக்கூடிய ஒரு கேள்வியை உருவாக்குறது நிஜமாவே கஷ்டம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த சவாலை உடைச்சு அதை ரொம்ப சிம்பிளான, அடையக்கூடிய படிகளா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். ஒரு வலுவான அறிக்கையை உருவாக்கணும்னா முதல்ல அதோட அடிப்படை கூறுகள் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு நல்ல சிக்கல் அறிக்கையோட கட்டமைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத உங்க முழு ரிசர்ச் ப்ராஜெக்டோட அடித்தளமா நினைச்சுக்கோங்க. இந்த அடித்தளம் தெளிவாவும் உறுதியாவும் இல்லைன்னா உங்க முழு ஆராய்ச்சி கட்டிடமுமே ஆட்டம் கண்டுடும். இதுதான் உங்க ஆய்வு எதை நோக்கி போகணும்னு தீர்மானிக்கிற ஒரு வழிகாட்டி. ஒரு வலுவான சிக்கல் அறிக்கைங்கிறது 4 முக்கியமான தூண்களை நம்பியிருக்கு. நீங்க ஆய்வு செய்ய போற மாறிகள், உங்க ஆய்வுக்குட்பட்ட மக்கள், ஆய்வு நடக்க போற இளம், அப்புறம் உங்க ஆராய்ச்சி அணுகுமுறை. இப்போ ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க அறிக்கையோட இதயமே இந்த மாறிகள் தான். சுயாதீன மாறிங்கிறது நீங்க மாத்துற அல்லது கட்டுப்படுத்துற ஒரு காரணி. உதாரணத்துக்கு ஒரு புதிய சிகிச்சை முறைன்னு வச்சுக்கலாம். சார்பு மாறிங்கிறது அதோட விளைவா நீங்க அளக்குற ஒரு விஷயம். அதாவது நோயாளி எவ்வளவு சீக்கிரம் குணமாகறாங்கன்றது. உங்க ஆய்வு இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவை தான் டெஸ்ட் பண்ணும். பாத்தீங்களா, இந்த எல்லா பாகங்களும் எப்படி ஒரு தெளிவான வாக்கியமா ஒன்னு சேருதுன்னு. மக்கள் தொகை கிட்ட சுயாதீன மாறியானது சார்பு மாறியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு மதிப்பிடுறதுக்கான ஆய்வு இந்த டெம்ப்ளேட் உங்க ஐடியாஸ ஒரு கட்டமைப்போட தெளிவா சொல்ல ரொம்பவே உதவும். சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா நீங்க உருவாக்குற ஒவ்வொரு சிக்கல் அறிக்கையும் ஆராயறதுக்கு தகுதியானதா? அதை உறுதி செய்ய சில குவாலிட்டி செக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு வெற்றிகரமான ரீசர்ச் ப்ராஜெக்ட்க்கு இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். 1. முக்கியத்துவம், அதாவது உங்க ஆய்வு ஏன் முக்கியம். 2. ஆராய்ச்சி திறன், இதை உண்மையிலேயே ஆராய முடியுமா. 3. செயல்படுத்தக்கூடிய தன்மை, இதை செஞ்சு முடிக்க உங்ககிட்ட நேரமும் வளங்களும் இருக்கா. உங்க ஆராய்ச்சி சும்மா ஒரு கல்வி பயிற்சியா மட்டும் இருக்கவே கூடாது. அது அறிவுல இருக்கிற ஒரு இடைவெளியை நிரப்பணும், பேஷண்ட்ஸ்க்கோ இல்ல சமுதாயத்துக்கோ ஒரு நன்மையை கொடுக்கணும், அல்லது இப்போ இருக்கிற சவால்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகரணும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க ஆராய்ச்சிக்கு ஒரு உண்மையான நோக்கமும் தாக்கமும் இருக்கணும். ஒரு ஐடியா எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அது செயல்படுத்த முடியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க டைம் லிமிட், பட்ஜெட், தேவையான கருவிகள் கிடைக்குமா, ஆய்வில் பங்கேற்க ஆட்கள் கிடைப்பாங்களான்னு எல்லா நடைமுறை விஷயங்களையும் நீங்க யோசிக்கணும். உங்க சிக்கல் உங்க கட்டுப்பாடுகளுக்குள்ள தீர்க்கக்கூடியதா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான ஒரு சிக்கலை கண்டுபிடிக்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்லைங்க. இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இது ஒரு செம்மைப்படுத்துற பயணம். ஒரு பெரிய ஐடியாவோட ஆரம்பிச்சு நிறைய படிச்சு யோசிச்சு படிப்படியா அத ஒரு கூர்மையான, கவனம் செலுத்தப்பட்ட கேள்வியா மாத்துறீங்க. உங்க கேள்வியை நல்லா தீட்டிட்டீங்க. அடுத்ததா அதை எப்படி முன்வைக்கிறது. உங்க சிக்கல் அறிக்கையை எழுத 2 முக்கியமான வடிவங்கள் இருக்கு. உங்க ஆய்வு ஒரு குறிப்பிட்ட திசையை அறிவிக்குதா இல்ல ஒரு புதிய விசாரணையை தூண்டுதா. உங்க நோக்கம் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுனா அறிக்கை வடிவத்தை பயன்படுத்துங்க. ஒரு கேள்வியை கேட்டு ஆராய தூண்டுறதுனா கேள்வி வடிவத்தை பயன்படுத்துங்க. சாய்ஸ் உங்களுடையதுதான். இப்போ நம்ம கட்டமைப்பு, தரச்சோதனைகள், வடிவங்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதோட இறுதி தாக்கம் என்ன? நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? நல்ல யோசிச்சு எழுதின ஒரு சிக்கல் அறிக்கைங்கிறது உங்க ஆராய்ச்சிக்கு ஒரு முன்னுரா மட்டும் கிடையாது. அது ஒரு ராக்கெட் ஏவுதளம் மாதிரி. அதுதான் உங்க பயணத்துக்கான திசையை அமைக்குது, உங்க நோக்கங்களை வரையறுக்குது, உங்க கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் வழிநடத்துது. இந்த ஆரம்ப புள்ளி சரியா அமைஞ்சிட்டா உங்க பயணம் கண்டிப்பா வெற்றிகரமா இருக்கும். அதனால உங்க அடுத்த ஆராய்ச்சி திட்டத்தை ஆரம்பிக்கும்போது இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. என்னோட ஆராய்ச்சி அறிவியல்ல இருக்கிற எந்த முக்கியமான இடைவெளிய நிரப்பப் போகுது. இந்த கேள்விக்கான பதில்தான் உங்க உழைப்ப ஒரு உண்மையான, அர்த்தமுள்ள பங்களிப்பா மாத்தும்.